ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இப்போ பார்க்குற கலெக்ஷன் வந்து லிட்ரலி கோல்டு தான். அப்படியே கோல்டு மாதிரியே வரக்கூடிய ஒரு சில்வர் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். டெஃபினட்டாக இது சில்வர்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பரான கலெக்ஷன் பியோர் சில்வரில் அட்டிகை ரெடி பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே லிமிட்டட் ஸ்டாக் தான். ஏன்னா இது வந்து எப்போவுமே உங்ககிட்ட ரெகுலராக வந்து டக்குன்னு வந்து புக் ஆகக்கூடிய ஸ்டாக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து இது திருப்பி ரீஸ்டாக் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இது வந்து கோல்டு செய்யக்கூடிய ஆசாரியே வந்து இதை வந்து மேக் பண்ணுறாங்க. இந்த அட்டிகை வந்து பார்த்திங்கன்னா எப்படி உங்களுக்கு வந்து இந்த டைமண்ட் அட்டிகை பர்டிகுலராக வந்து பின்னாடி எப்படி அந்த க்ளோஸ்டு ஃபினிஷிங்கில் கிளாஸியாக அந்த ஸ்டோன்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியாக கொடுப்பாங்களோ அந்த மாதிரி குவாலிட்டியை நீங்கள் டெஃபினட்டாக இதில் எதிர்பார்க்கலாம். பட் இது எல்லாமே உங்களுக்கு சில்வரில் வரும். இப்போ இந்த கலெக்ஷன் நீங்கள் ஒரு கோல்டில் இல்லைனா டைமண்ட் ஸ்டோன் பதிச்சு இந்த மாதிரி ஒரு க்ளோஸ் செட்டிங்கில் வாங்குறீங்க அப்படின்னா அட்டிகையே உங்களுக்கு வந்து மினிமம் வந்து ஒரு 5லேருந்து 6 பவுன் அந்த மாதிரி வரும். ஸோ உங்களுக்கு கோல்டு வெயிட்டே உங்களுக்கு 5லேருந்து 6 பவுன் வரும். அதுவே டைமண்டாக இருந்தால் இன்னும் ஸ்டோன்ஸ் எல்லாமே சொல்லவே வேண்டாம். நம்மளுக்கு வந்து கேரட் வெயிட் வந்து எங்கேயோ போயிடும். ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து அந்த டைமண்ட் அட்டிகை மாதிரியே லுக் இருக்கக்கூடிய கலெக்ஷன் தான். நல்ல ஒரு ட்ரிபிள் பாலிஷிங் வரைக்கும் உங்களுக்கு பண்ணி தந்துடுவாங்க. அண்ட் உங்களுக்கு ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து எத்தனை வாட்டி வேணாலும் கூட திருப்பி ரீபாலிஷிங் பண்ணிக்கலாம். நல்லா மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா லாங் லைஃப் வரும். அண்ட் இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் இது வந்து உங்கள் அடுத்த ஜென்ரேஷனுக்கும் பாஸ் ஆன் பண்ணுற மாதிரியான கலெக்ஷன் தான் இந்த வீடியோ முழுக்கவே கண்டிப்பாக இருக்க போகுது. இந்த அட்டிகையோட வெயிட் அண்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு டேக்லேயே மென்ஷன் ஆகிருக்கும். நீங்கள் ஷாப்புக்கு போனீங்கன்னா நீங்கள் டேக் பார்த்தாலே தெரிஞ்சிடும். எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு எவ்வளோ சில்வர் கிராம் வெயிட் இருக்குது, என்ன ப்ரைஸ்ன்றது எல்லா டேக்லையும் கொடுத்துருப்பாங்க. நான் ப்ரைஸ் டீட்டெயில் இந்த வீடியோவில் நான் வந்து கொடுத்துருக்கேன். மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே அப்ராக்ஸாக நான் ப்ரைஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த அட்டிகை கலெக்ஷன்ஸ்லாம் ஸ்டார்டிங் வந்து 23,000லேருந்து ஆரம்பித்து 30,000 வரைக்கும் அட்டிகை வரும். ஏன்னா ஒன்றுல வந்து ஒரு டிசைன் வேறுபாடு இருக்குது. ஸோ உங்களுக்கு பென்னண்ட் கிட்ட அட்டிகையோட சைட் வியூ அண்ட் ஸ்டோன்லேயே வந்து மல்டி கலர் ஸ்டோன், ஃபுல் ஒயிட்டு, ஃபுல் பிங்க்கு, அப்புறம் ஒயிட் அண்ட் பிங்க்கு, அதில் கொஞ்சம் ஹை நெக் போடுற மாதிரி, கொஞ்சம் கீழே இறக்கி போடுற மாதிரி, அப்படியே உங்களுக்கு அந்த கோல்டு மாதிரியே வரக்கூடிய கலெக்ஷன் தான் அவ்வளோ இருக்குது. அட்டிகைக்கு அப்புறம் இதெல்லாமே வந்து டைமண்டில் க்ளோஸ் செட்டிங்கில் வரக்கூடிய நெக்லஸ் கலெக்ஷன்லாம் எப்படி இருக்கும் உங்களுக்கு கலர்ஃபுல்லாக அதே டிசைன்ஸை உங்களுக்கு சில்வர்லேயும் பண்ணியிருக்காங்க. டெஃபினட்டாக சில்வரில் கூட இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கொண்டு வர முடியுமா அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்காக இருந்தது இவங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே. அவ்வளோ அழகாக இருக்கும். அட்டிகை இது வந்து ட்ரெடிஷ்னல் அட்டிகை. உங்களுக்கு வந்து அந்த செயின் மாதிரி வந்துட்டு ஒரு குட்டியான பென்னண்ட் வரும். இதெல்லாம் உங்களுக்கு 12,000 13,000 அந்த ரேஞ்சில் வரும். இவங்களோட ஷைனிங் அண்ட் குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும். டெஃபினட்டாக நீங்கள் ஒரு வாட்டி ஷோரூம் விசிட் பண்ணி பாருங்கள். சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் உங்களோட ஃபீட்பேக்கை கீழே வந்து கமெண்ட் பண்ணலாம். குவாலிட்டி வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். கஸ்டமர் சர்வீஸும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஆல் ஓவர் இந்தியா வந்து டெலிவரி பண்ணுறாங்க. அண்ட் டேரெக்டாக போகிறீங்க அப்படின்னா நிறைய கலெக்ஷன்ஸ் நீங்கள் என்ன கலெக்ஷன்ஸ் வேணுமோ நீங்கள் எதிர்பார்க்குற கலெக்ஷன் வந்து அவங்ககிட்ட கிடைக்கும். சப்போஸ் ஏதாவது கஸ்டமைசேஷன் பண்ணி தரணும், உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் வந்து இந்த மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட உங்களுக்கு கஸ்டமைஸ்டு ஆர்டர் எடுத்தும் பண்ணி கொடுப்பாங்க. இதுவும் ஒரு டைமண்ட் பீஸ் தான். நம்ம டைமண்ட் ஜுவல்லரி ஹால் வீடியோஸ் இல்லை தான் ஜுவல்லரி விலாக் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா இந்த கலெக்ஷன் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஏதாவது பிக் ஷோரூம்ஸில் கூட டைமண்டில் வரக்கூடிய நெக்லஸ் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து அவைலபிள் இருக்கும். ஸோ அதோடைய காஸ்ட்லாம் 10 lakhs 15 lakhs அந்த மாதிரி வரும். ஸோ அதெல்லாமே உங்களுக்கு சில்வர்லேயும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இது எல்லாமே உங்களுக்கு டைமண்டில் செய்யக்கூடிய ஆசாரிலாம் வந்து இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து எப்படியெல்லாம் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு அந்த பர்ஃபெக்ஷன், டீட்டெயிலிங், இம்ப்ரெஷன், ஈவன் ஸ்டோன் குவாலிட்டி, கிளாஸினஸ். ஸோ அதுக்கு தான் உங்களுக்கு வந்து இந்த ஜுவல்லரிஸோட ப்ரைஸஸ் வந்து எப்படி வரும். குவாலிட்டி உங்கள்கிட்ட வந்து பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது புரியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து வெள்ளி ஷாப்பில் இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தாலி முகப்பு செயின் கலெக்ஷன். அதில் முகப்பு வச்சு வரக்கூடிய பியோர் ஆன்டிக் சில்வரில் வரக்கூடிய தாலி முகப்பு செயின் கலெக்ஷன். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு 16,000 அந்த மாதிரி வரும். நான் உங்களுக்கு ப்ரைஸோடவே வந்து கொடுத்துட்றேன், டேகும் காமிச்சிடுறேன். மூலமாகவும் இந்த கலெக்ஷன்ஸை நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ மகாலட்சுமி டிசைன் வச்சு 2 சைட்லேயுமே முகப்பு வச்சு வரும் கலெக்ஷன். இது வந்து 26,125 அந்த மாதிரி வரும். இது நல்ல கரூர் கொடி மாதிரி நல்ல கெட்டி பேட்டர்னில் ரொம்ப அழகாக பர்ஃபெக்டாக முகப்பு வச்சு வரக்கூடிய கலெக்ஷன். இது கூட பாருங்கள், எனாமல் ஒர்க் வச்சு மகாலட்சுமி டிசைனில் அழகாக வந்து பண்ணியிருக்காங்க. 2 சைட்லையுமே உங்களுக்கு திரும்பினாலுமே டிசைன் வரும். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 23,750 அந்த மாதிரி வரும். இதில் கெட்டி தாலி கொடி உங்களுக்கு நல்லா வந்து ஒரு பார்க்கறதுக்கு ஒரு 10 செவரன் மாதிரி
உங்களுக்கு வந்து நல்ல கெட்டி பேட்டர்னாக இருக்கும் இந்த பேட்டர்னு. இதுவும் உங்களுக்கு 17,180 வரும். பாருங்க எவ்வளோ திக்னஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது 17,160 வருது. இதில் முகப்பு வந்து அழகாக திரும்பினாலும் ஒரு கலர் வந்து ஆரஞ்சு எனாமல் ஒர்க்கில், இன்னொரு சைடு வந்து க்ரீன் கலரில் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது 16,000 ருபீஸ் அந்த மாதிரி வரும். இது ரொம்ப ஹை டெஃபினேஷனாக ரொம்ப அழகாக தெரியுது பாருங்கள். ரொம்ப ஃபேமஸான தாலிக்கொடி. 15,600 அழகாக வந்து உங்களுக்கு மதுரை மீனாட்சி அம்மன் இருக்கிற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான தாலிக்கொடி. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பால்ஸ் பேட்டர்னில் வரும். இதோட ஃபினிஷிங்கே கொஞ்சம் மேட்டே ஃபினிஷிங்காக இருக்கும். 18,000 வருது. இது வந்து உங்களுக்கு 14,430. டெம்பிள் லுக்கில் அழகாக மகாலட்சுமி ஒன் சைடு முகப்பு தான் இந்த மாதிரி வரும். ஆனால் நல்ல கெட்டி பேட்டர்ன் இதுவுமே. இதெல்லாம் இந்த மாதிரி ஸ்டோன் வச்சு விநாயகர் முகப்பு செயின். வெரி க்யூட் அண்ட் ஒரு சூப்பரான ஒரு அழகான 2 மயில் நடுவில் ஒரு க்ரீன் ஸ்டோன் அப்புறம் விநாயகர் இருக்கிற மாதிரி 15,000 அந்த மாதிரி வரும். அண்ட் இந்த முகப்பில் மயில் தான் இருக்குது. ஓன்லி மயிலில் எனாமல் ஒர்க் வச்சு வேணால் 17,160 ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. இந்த டிசைன் வந்து சிம்பிளாக கேட்பாங்க. மகாலட்சுமி டிசைன் வந்து கொஞ்சம் சின்னதாக தெரிகிற மாதிரி எனக்கு செயின் நல்லா பட்டையாக இருக்கணும், முகப்பு சிம்பிளாக இருக்கணும்னா 15,185 அந்த ரேஞ்ச்லேயே அவைலபிள் இருக்குது. இது செயின் தின்னாக இருக்கும், பட் முகப்பு நல்லா பெரிய சைஸில் இருக்கும். 9,945. ஸோ உங்களுக்கு 2 விதமாகவும் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா முகப்பும் செயின் ரொம்பவே நல்லாயிருக்கும். 16,000 வரும். கிளாஸினஸ் பாருங்கள். இதோட கட் ஃபினிஷிங்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதுக்கும் இந்த டிசைனுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த முகப்பு டிசைனோட செயின் கட்டிங்கு, இந்த முகப்போட கட்டிங் எல்லாமே ரெண்டுமே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். நல்லாயிருக்கும் இந்த பேட்டர்ன் வந்து பார்க்குறதுக்கு. 12,090 எல்லாமே செயின் கலெக்ஷன். அதாவது ஓன்லி சரடு மாடலில் வரக்கூடிய செயின் கலெக்ஷன்ஸ் தான் இப்போ வந்து பார்த்துட்ருக்கோம். இது வந்து இந்த முறுக்குப்பிடி ரோப் மாடல் சொல்லுவாங்களா அது மாதிரி வரும். இது வந்து 12,780. இது வந்து இந்த தெலுங்கு ஆக்சுவலாக நுண்ணத்தாடு சொல்லுவாங்க. இது வந்து உங்களுக்கு அந்த சணல் கயிறு மாதிரி வந்து உங்களுக்கு இந்த பேட்டர்ன் வந்து வந்திருக்கும். இதெல்லாம் 12,780. ஆனால் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இது வந்து 9,750. இதெல்லாம் கொஞ்சம் ஓல்டு பேட்டர்ன் ட்ரெடிஷ்னல் டிசைனில் அந்த லிங்காக வரும் அந்த டிசைன். இதுவுமே உங்களுக்கு கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன் தான். 12,675. நல்ல ஷைன் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நல்லா க்யூட்டான ஒரு செயின். 10,140. சிம்பிளாக ஒரு டாலர் வச்சு போட்டுக்கிறதுக்கு கூட ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து 8,580. இதோட கட் டிசைன் பாருங்கள் நல்லாயிருக்கு. இந்த பேட்டர்ன் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். 10,725 வரும். ரொம்ப க்யூட்டான ஒரு டிசைன். இதுவும் ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன் தான். இது 8,775. சூப்பராக இல்லை? இது வந்து ஜென்ஸ் போட்டுக்கிற மாதிரியும் இருக்கும், லேடிஸ்க்குமே போட்டுக்கலாம், 2 பேருமே போட்டுக்கலாம். 11,210. இதோட கட் டிசைனுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வரும். இது நல்ல திக்னஸ். 12,060. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோபி செயின் மாடல் மாதிரி இருக்கும். 11,310 அந்த மாதிரி வரும். எவ்வளோ கிளாஸியாக இருக்குது பாருங்கள். ஃபினிஷிங் டச் உங்கள்கிட்ட சூப்பராக இருக்கும். இது வந்து 15,795 வரும். எஸ் மாடல் சைடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து 15,000 வரும். இது வந்து 15,600. இதில் அங்கங்கே வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லா வரும். அழகான ஹெரிட்டேஜ் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். மெயினாக இந்த வீடியோ மோஸ்ட்லி நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, கோல்டுலலாம் சில கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் நம்மளுக்கு. பட் அதெல்லாம் வாங்கவே முடியாது, நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாது அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம். ஏன்னா ரொம்ப ஹெவி ப்ரைஸிங், நம்ம கோல்டுக்கும் ப்ரைஸ் கொடுக்கணும். அண்டு சில ரியல் ஜடாவு குந்தன் அந்த பீட்ஸு சில இதுக்கெல்லாம் வந்து ப்ரைஸ் கொடுக்கணும் நம்ம அப்படின்னு நினைக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸில் அதே நேரத்தில் சூப்பரான குவாலிட்டியில் வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுதான் மெயின் இந்த வீடியோ நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இதில் போல்கி குந்தன் ஜடாவு ரியல் கெம்பிள் ஸ்டோன் கலெக்ஷன்ஸு, பீட்ஸ் கலெக்ஷன்ஸு அண்ட் பியூர் ஆன்டிக்கில் வரக்கூடிய சில்வர் கலெக்ஷன், லைட் வெயிட் காசுமலை கலெக்ஷன், லைட் வெயிட்டில் வரக்கூடிய வெட்டிங் கலெக்ஷன்ஸு, ரிங்ஸ் கலெக்ஷன்ஸ், அழகான பெண்டன்ட் கலெக்ஷன், செயின்ஸ் கலெக்ஷன்ஸ், முகப்பு செயின் கலெக்ஷன்ஸ். ஒரு பிரைடுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு சில்வர்லேயே நான் ஃபுல் வெட்டிங் செட்டும் போட போகிறேன் அப்படின்னா அந்த மாதிரி கலெக்ஷன்ஸு, ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ், ரிங் கலெக்ஷன்ஸ்னு சொல்லிட்டு A to Z இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்க்க போகிறது கம்ப்ளீட்டாக வந்து ஒரு அழகான ஹெரிட்டேஜ் கலெக்ஷனில் ஒரு ஸ்டேட்மெண்ட் பீஸு. இதோட விலை வந்து 45,675 வரும். நல்ல ஒரு கம்ப்ளீட் ஹேங்கிங்கில். இது ஃபுல்லாக ஆன்டிக் பேட்டர்னில் கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபுல்லாக ஸ்பார்க்லிங் பீட்ஸ் ஒர்க் வந்து கொடுத்துருப்பாங்க ஸ்ட்ரிங்ஸ் பேட்டர்னில். பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப க்யூட்டாக கிராண்டாக இருக்கும். இதுக்கு மேட்சிங்கான இயரிங்ஸ் பார்த்தாலே டக்குன்னு பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு க்யூட்டான இயரிங்ஸு.
இதோட விலை வந்து உங்களுக்கு 4000 சாரி செட்டே வந்து 45,675. அதாவது இந்த நெக் செட் அண்ட் இயரிங்ஸோட பின்னாடி வந்து இந்த ஸ்க்ரூ பேக் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த டைமண்ட் இயரிங்ஸில் நம்ம இந்த ஹெலிக்ஸ் இயரிங்ஸில் வந்து இந்த ஹெலிக்ஸ் போர்ஷன்லலாம் வந்து இயரிங்ஸ் போடுவோமே, இந்த ஸ்க்ரூ பேக் மாதிரி அதை மாதிரி வந்திருக்கும். ரொம்ப அழகான பீஸு. இது பாருங்கள், இது வந்து உங்களுக்கு ஆன்டிக்லேயே பேர்ல் ஒர்க்கில் ரொம்ப க்யூட்டாக வந்திருக்கு. இதுக்கு வரக்கூடிய இயரிங்ஸுமே ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எஸ், இதுக்கு ஆக்சுவலாக வந்து ஸ்டட்டு. இதோட விலை வந்து 37,155. ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல, ரொம்ப வேறு லெவல். ஆக்சுவலாக நல்ல ஒரு அழகான பீஸுங்க. வேர் பண்ணால் ரொம்ப ரொம்ப கிராண்டாக தெரியும். இது பாருங்கள் அடுத்த பீஸு. இது வந்து உங்களுக்கு சோக்கர் ஸ்டைலில் கீழே அழகாக மாலை மாதிரி இறங்கி வருது. இதோட விலை வந்து 43,650. இதுக்குமே மேட்சிங்கான இயரிங்ஸ் வந்து அவைலபிள் இருக்கும். எல்லா செட்டுக்குமே மோஸ்ட்லி மேட்சிங்கான இயரிங்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஹெவி ஸ்டோன் ஒர்க்கில் இது வந்து உங்களுக்கு நார்த் சைடில் ரொம்ப ட்ரெண்ட் அண்ட் ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப அழகாக இருக்கும். மெயினாக லெஹெங்காஸ்க்கெலாம் வந்து நீங்கள் ஒரு பிரைட் ரிசப்ஷனுக்கு லெஹெங்காஸ்க்கெலாம் போட்டிங்கன்னா இது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி யூனிக் கலெக்ஷன். 42,750. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. இப்போ நம்ம வந்து ஸ்டோன் ஜுவல்லரி, ஏடி, ஜர்கான் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் விக்டோரியன் கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்துட்டு இருந்தோம் லைக் ரிசப்ஷனுக்கு. பட் இந்த கலெக்ஷன் வந்து உங்களுக்கு லெஹெங்காஸ்க்கு ஒரு பர்ஃபெக்டான டிசைன், ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அடுத்த ஒரு ஃபேமஸ் டிசைன் அப்படின்னா இந்த கலெக்ஷன். இதுவுமே நார்த் சைடில் ரொம்ப ட்ரெண்டு. கீழே ஃபுல்லாக உங்களுக்கு அந்த பால்ஸ் ஹேங்கிங்கில் ரொம்ப கொடுத்துருப்பாங்க, நல்லா கொடுத்துருப்பாங்க. நல்லா ஒரு ஹெவி லெஹெங்கா, சிம்பிள் லெஹெங்காக்கு கூட ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கும். 65,858 வரும். இதுக்கு க்யூட்டான இயரிங்ஸுமே வந்துடும். மோஸ்ட்லி எல்லா செட்டுக்குமே க்யூட்டான இயரிங்ஸ் வந்துடும். செட் வைஸ் தான் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு இயரிங்ஸோடு சேர்ந்து செட்டு தான். அண்ட் அடுத்த கலெக்ஷன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எமரல்ட் ட்ராப்பிங்ஸ், அந்த எமரல்ட் கலரில் பீட்ஸ் ட்ராப்பிங்ஸோடு வரும். இதோட விலை வந்து 29,425. இதில் ஹேங்கிங்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஸ்டேட்மெண்ட் பீஸ் மாதிரி வரும். இதுக்கு மேட்சிங்கான இயரிங்ஸுமே வந்துடும். எல்லாமே நியூலி அரைவ்டு ஆன்டிக் காசு மாலை கலெக்ஷன். நிறைய ஸ்டேட்மெண்ட் பீஸ் மாதிரி வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் வந்து சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஸ்டேட்மெண்ட் பீஸ் அப்படின்றது வந்து நான் இப்போது வச்சுருக்கிற இந்த லென்த் இருக்கு இல்லையா, இது வந்து உங்களுக்கு நெக்லஸ் லென்த்லேயே வராது அண்ட் அதே மாதிரி லாங் ஹாரம் லென்த்லேயே வராது, மிடில் வந்திருக்கும். ரொம்ப அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் பீஸ் லென்த்னு சொல்லுவாங்க. இப்போ நிறைய பேருக்கு வந்து எனக்கு நெக்லஸ், ஹாரம் அந்த மாதிரி ஸ்டெப்பாக போட பிடிக்காது, ஒரே ஜுவல்லரி போடணும், நல்லா கிராண்டாக போடணும் அப்படின்றவங்க இந்த ஸ்டேட்மெண்ட் பீஸ் அழகாக சூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு நீங்கள் சின்னதாக ஒரு நெக்லஸ் போட்டால் கூட ஒரு கிராண்டான லுக் இருக்கும். ஏன்னா டபுள் டிசைன் மாதிரி ஆகிடுது இல்லையா, ஒரு நெக்லஸ் அண்ட் இந்த ஒரு ஹாரமோடு சேர்ந்து அந்த மாதிரி. இதில் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 15 to 20 வெரைட்டிஸ் இருக்குது காசு மாலை கலெக்ஷனில். இதில் மேலே ஃபுல்லாக உங்களுக்கு வந்து யானை முகம் வச்சு காசுக்கு கீழே ஃபுல்லாக வந்து குட்டி குட்டியான ஃப்ளார் கெம்ப் ஒர்க் வந்து அவுட் சைடில் வந்து பண்ணியிருப்பாங்க. இதே குட்டி கெம்ப் ஒர்க் வந்து உங்களுக்கு இன்சைட் லேயரில் வரணும் அப்படின்னாலும் அந்த மாதிரியும் கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது. எல்லாமே மோஸ்ட்லி ஃப்ளக்ஸி டைப்பு, எல்லாமே சரடு கோர்த்த காசு மாலை. சரடு வந்து பின்னாடி கோல்டில் எப்படி பண்ணியிருப்பாங்களோ அதே மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. லிட்ரலி இது கோல்டு மாதிரி தான் உங்களுக்கு அப்படி, பட் இது சில்வரில் மேக் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். பின்னாடி வரக்கூடிய காயின் ஒர்க்லாம் உங்களுக்கு 22 கேரட் கோல்டு 2025 அப்படின்னு சொல்லிட்டு அந்த இம்ப்ரெஷனோட மென்ஷன் ஆகிருக்கும். அந்தளவுக்கு உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து கோல்டு லுக்கில் உங்களுக்கு பண்ணித்தர முடியும். இந்த டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு கோல்டில் நீங்கள் வாங்குறதா இருந்தால் ஒரு 15 பவுன்லேருந்து 20 பவுன் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு இந்த அளவுக்கு ஒரு பிக் சைஸ் காயின்
இந்த சைஸ் ஒரு பர்ஃபெக்டான ஒரு திக்னஸ் அண்டு உங்களுக்கு சைஸ் வந்து கிடைக்கும். இது வந்து எந்த ஸ்டோனும் இல்லாமல் ஜால் ஒர்க் மாதிரி இன்னர் லேயரில் பண்ணியிருப்பாங்க. வெளி லேயரில் ஃபுல்லாக வந்து காயின் ஒர்க் வந்திருக்கும் வித் பின் டாட்டோட வரும். அது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு குட்டி குட்டி டாட் தான் காயின் கார்னரில் வச்சுருப்பாங்க. பட் நீங்கள் வேர் பண்ணும்போது அது ரொம்ப அழகான கிராண்ட் லுக் இருக்கும். நான் காசு மாலை பின்னாடி திருப்பி வச்சு காட்டுறேன். சரடு வந்து எந்த அளவுக்கு கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அந்த சரடில் ஒரு காயினையும் கொடுத்து கிராண்டாக பண்ணியிருப்பாங்க. இதில் எத்தனை வருஷம் வேணாலும் நம்ம அழகாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பர்டிகுலர் டிசைன் ஜால் டிசைனை சுற்றி அழகாக வந்து ஒரு ஒர்க்மேன்ஷிப் பண்ணி நடுவில் மகாலட்சுமி கொண்டு வந்திருக்காங்க. இதோட காயினோட இன்னர் லேயர் ஒர்க் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஒரு ஆத்தென்டிக் அந்த ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஃபினிஷிங் இருக்கும். ரொம்ப என்ன சொல்கிறது, ஆன்டிக்ன்ற வார்த்தைக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு டிசைன். நம்ம ஆன்டிக் அப்படின்னாலே ஒரு பழைய காலத்து டிசைன், நகை பாரம்பரியமாக வரக்கூடிய டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து பிரதிபலிக்கிற மாதிரி தான் எல்லா கலெக்ஷன்ஸுமே இருந்தது. இதில் வந்து உங்களுக்கு மேட்டி, கிளாஸி ஃபினிஷிங்கு, நிறைய பேட்டர்ன் இருக்குது. இதில் ஃபுல்லாக மேலே வந்து அன்னம் ஒர்க் பண்ணி கீழே ஃபுல்லாக வந்து காயின் மகாலட்சுமி காசு காயின் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுவுமே சரடு கோர்த்த பேட்டர்ன் தான். இந்த டிசைனுமே பர்ஃபெக்ட் ஸ்டேட்மெண்ட் பீஸு. ஸோ சென்டரில் உங்களுக்கு மகாலட்சுமி டிசைன் வந்து பெண்டன்ட்டில் பண்ணியிருப்பாங்க. ஸோ குடத்துலேருந்து காசு கொட்டுற மாதிரி, அதுலேயும் யானை மேலே வந்து மகாலட்சுமி உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு வியூ பண்ணியிருப்பாங்க. இதில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா, காசு மேலே வரக்கூடிய டிசைனுமே மகாலட்சுமி டிசைன் தான். காசோட இம்ப்ரெஷனும் மகாலட்சுமி தான். பிகாஸ் சம்டைம்ஸ் காசில் வந்து ஃப்ளார் டிசைன் கூட இம்ப்ரெஷன் வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒன்றுத்துலேயும் பார்க்கறது கொஞ்சம் ஒன்று போல் இருந்தாலும் வேரி ஆகும். ஒரு டிசைன் ஒன்று பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேரி ஆகும். இது வந்து உங்களுக்கு இந்த குந்தன் ஒர்க் பண்ணி வரக்கூடிய ஒரு பெண்டன்ட்டு, நல்ல பெரிய சைஸுங்க. 28,000 ஆரம்பித்து 75,000 வரைக்கும் கலெக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற டிசைன் வந்து 73,500 அந்த மாதிரி வரும். அப்படியே உங்களுக்கு அந்த ராயல் ஆன்டிக் குந்தன் ஒர்க்கில் மேலே ஃபுல்லாக அன்னம் ஒர்க்கு, கீழே ஃபுல்லாக காசு ஒர்க்கு. இது வந்து இருக்கிறது லைட் வெயிட் டிசைன், ஒரு 23,000 அந்த மாதிரி வரும். இதில் ஃபுல்லாக உங்களுக்கு மகாலட்சுமி டிசைன் கீழே வந்துட்டு நடுவில் வந்து உங்களுக்கு க்ரீன் கலரில் ஒரு கெம்ப் ஒர்க் வந்து பண்ண மாதிரி டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. ஃப்ளக்ஸியாக இருந்தாலும் சரி, சரடு கோர்த்த மாடலாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே ஹிப் பெல்ட்டாக வந்து அழகாக போட்டுக்கலாம். இதில் இம்ப்ரெஷனை விட ஒரு காசுலேயும் மகாலட்சுமி டிசைனை ஹைலி எம்போஸ்டாக காமிச்சிருக்கிறது தான் இந்த ஹாரமோட ஸ்பெஷல் ஹைலைட்டு. ரொம்ப அழகாக வந்து அப்படியே ஒரு கொஞ்சம் ஒரு 1/2 inch எம்போஸ் பண்ண மாதிரி ஒரு காசுலேயும் ஒர்க் வந்து வந்திருக்கும். இது வந்து ஆன்டிக் டச்சில் வருது. இப்போ வரைக்கும் நம்ம வந்து மேட்டி, ஆன்டிக் கோல்டுலேயே மேட்டி ஃபினிஷிங் அண்ட் கிளாஸி ஃபினிஷிங் பார்த்தோம். இது பர்ஃபெக்ட் ஆன்டிக் காசு மாலை கலெக்ஷனில் உங்களுக்கு வரக்கூடிய டிசைன். இதில் உள்ள லேயர் பார்த்தீங்கன்னா கெம்ப் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சில பேருக்கு உள்ளே வரக்கூடிய லேயர் வந்து கெம்ப் ஒர்க்கில் வேணும்னு கேட்பாங்க. சில பேர் வந்து காசுக்கு அவுட்டர் லேயரில் வந்து கெம்ப் ஒர்க் இருந்தால் நல்லாயிருக்குன்னு கேட்பாங்க. ஸோ அதுக்காகவே நான் ரெண்டுமே மேலே வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஒன்று வந்து அவுட்டர் லேயர், ஒன்று வந்து இன்னர் லேயர். இது நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா தான் இதோட லுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். சில பேருக்கு வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து லுக் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும். ஒரு சின்ன சேஞ்ச் தான், பட் நீங்கள் வேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ உங்களுக்கு எது வந்து ஆப்டாக பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் இந்த கேரளா டச்சில் வரக்கூடிய ஹாரம் மாதிரி இருக்கும். இது ஃபுல்லாகவே மயில் தான் இந்த ஹாரமை பொறுத்த வரைக்கும். பேக் செயினோடவே வந்துடும். இதில் மகாலட்சுமி ஒர்க் எதுவுமே இருக்காது. ஃபுல்லாக வந்து மயிலே வந்துடும். இந்த டிசைன் உங்களுக்கு வந்து ஓன்லி மகாலட்சுமி ஒர்க்கு. ஆரஞ்சு பாலிஷில் இந்த டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இவங்களுடைய மோஸ்ட் வாண்டட் பெண்டன்ட் கலெக்ஷன். பெண்டன்ட் கலெக்ஷன் இவங்ககிட்ட எப்போவுமே ரொம்ப ஃபேமஸுங்க. அதில் நியூ அரைவல்ஸ் மட்டும் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் வந்து ஒரு 15,000 25,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து பெண்டன்ட் கலெக்ஷன்ஸ் இருக்குது. எல்லாமே சில்வர் கலெக்ஷன் தான். சில்வரில் ஆன்டிக் ஃபினிஷிங்கில் இப்போ 3D காஸ்டிங்கில் எப்படிலாம் இந்த கோல்டு ஜுவல்லரி பண்ணுறாங்க அதே மாதிரி தான் இருக்கும். பின்னாடி ஒரு பெண்டன்ட்டு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா
பின்னாடி அவ்வளோ சூப்பரான ஃபினிஷிங் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து டீட்டெயிலிங் அந்த ஒர்க்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ராமரோட சேர்ந்து ராமருடைய படிப்பரிவாரங்களோட இருக்கிற மாதிரி ஒரு அழகான பெண்டன்ட்டு. கீழே ஹேங்கிங்ஸ் கூட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கலர்ஃபுல்லாக ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் டாலர் செயினுக்கெலாம் போடுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்து சிங்கிள் ஹூக்கும் பின்னாடி கொடுத்துருப்பாங்க, டபுள் ஹூக்கும் கொடுத்துருப்பாங்க. அழகாக மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவும் இருக்கிற மாதிரி. இது வந்து சயன கோலத்தில் மகாவிஷ்ணுவும் பிரம்மதேவரும் மகாலட்சுமி இருக்கிற மாதிரி. மேலேயுமே மகாலட்சுமி வந்து 2 யானைக்கு நடுவில் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது வந்து சின்ன சைஸ் பென்னண்ட்டும் கிடையாது, பிக் சைஸும் கிடையாது, நல்ல ஒரு சூப்பரான சைஸு. இந்த பர்டிகுலர் டிசைன் வந்து ஷேப்பே ரொம்ப நல்லாயிருக்கும். இருக்கிறதுலே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேப்பு. இதில் வந்து ராதாகிருஷ்ணர் வந்து இருக்கிற மாதிரி ஒரு அழகான ஒரு டிசைன் வந்து பண்ணியிருப்பாங்க. இஸ்கான் டெம்பிளில் நம்ம பார்ப்போம் இல்லையா, நிறைய ராதாகிருஷ்ணர் அந்த டான்ஸிங் அந்த ஃபீச்சர்ஸ்லாம் காமிச்சு பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான பென்னண்ட்டு. அண்ட் இந்த பென்னண்ட் வந்து உங்களுக்கு மகாலட்சுமி இருக்கிற மாதிரி. இதுவும் கேஸ்டிங் ஒர்க்கில் நல்ல ஒரு டெம்பிள் லுக்லாம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த பெண்டன்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா உங்களுக்கு வந்து மேலே பெருமாளும் கீழே ஃபுல்லாக அஷ்டலக்ஷ்மி தாயாருமே கம்ப்ளீட்டாக இருக்கிற மாதிரி இந்த பெண்டன்ட்டை மேக் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ அழகான ஒர்க். இதுலேயுமே உங்களுக்கு வந்து டபுள் ஹூக் இருக்குது, செயின்லேயும் போட்டுக்கலாம். கண்டி மாடல் நெக்லஸ் செயின்ஸ்க்கு சிங்கிள் ஹூக்லேயும் போட்டுக்கலாம். இதில் உங்களுக்கு கீழே ஃபுல்லாக 5 முக யானையும் மேலே மகாலட்சுமி இருக்கிற மாதிரி. இதெல்லாமே 15,000 ஆரம்பித்து 25,000 வரைக்கும் பெண்டன்ட் கலெக்ஷன்ஸ் வரும். இப்போ பார்க்க போகிறது அகெயின் ஒன் மோர் சயன கோலத்தில் இருக்கிற மாதிரியான மகாவிஷ்ணும் தாயாரும் இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் இப்போ கிருஷ்ண ஜெயந்தி வரப்போது நிறைய கிருஷ்ணர் பெண்டன்ட்ஸ் வந்து நீங்கள் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம். பின்னாடி கூட இந்த ஸ்ட்ராங்காக அந்த கிளாஸினஸ்லாம் பார்த்திங்கன்னா வாவ் எவ்வளோ டீட்டெயிலாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியும். எல்லாத்துலேயும் சிங்கிள் ஹூக் டபுள் ஹூக் கொடுத்துருக்கறதுனால நீங்கள் வந்து மாற்றி கூட செயின்ஸ்க்கு வந்து நீங்கள் போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும் லுக்கு. அதில் கொஞ்சம் குட்டி சைஸ்லலாம் பார்க்குறீங்க அப்படின்னா 8,000 10,000லேயே ஒரு சின்ன சைஸ் பென்னண்ட்டு, ஒரு மீடியம் சைஸ் பென்னண்ட்லாம் அவைலபிள் இருக்குது. இதை வந்து நீங்கள் நெட்டி சுட்டியாக கூட சம்டைம்ஸ் போட்டுக்கலாம். இந்தளவுக்கு சிலதெல்லாம் சின்ன சைஸ் அவைலபிள் இருக்குது. சிலது வந்து நெக்கு மெயினாக அந்த கண்டி மாடல் ஹஸ்லி டைப்பில் நெக்லஸ்க்கெல்லாம் போட்டுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டபெருண்டா பெண்டன்ட் வந்து ஆன்டிக்கில் பிங்க் அண்ட் ஒயிட் குந்தன் ஒர்க் கெம்ப் அண்ட் எமரல்ட் கெம்பில் அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது ஃபுல்லாக கம்ப்ளீட் கெம்ப் அண்ட் குந்தன் ஒர்க் கலெக்ஷன் தான். ரொம்ப அழகழகாக இருக்கும். ஒரு பென்னண்ட்டும் ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். சில டிசைன்ஸை வந்து நீங்கள் ஜட பில்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், பென்னட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் கூட கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் பென்னண்ட் திருப்பி பார்த்தீங்கனாலும் தெரியும் அதில் எத்தனை ஹூக் இருக்குது. சிங்கிள் ஹூக்கோடு சேர்ந்து டபுள் ஹூக்கும் கொடுத்துருக்காங்களா நம்ம டாலர் செயினுக்கு போட்டுக்கிறதுக்கு. அதே மாதிரி ஜடபிள்ளையாக இருந்தால் சென்டரில் ஒரு சின்ன வந்து ஒரு ஓப்பனிங் வந்து கொடுத்துருக்காங்களா ஜடபிள்ளையை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னு நீங்கள் வந்து பார்க்கலாம்.
இதே மாதிரி வீடியோவோட எண்டில் நான் உங்களுக்கு வந்து சூரியன் சந்திரன் இருக்கக்கூடிய டிசைனும் காட்டுறேன். இப்போ பிரைடாக இருக்கீங்கன்னா இதே மாதிரி குந்தன் ஒர்க் அண்ட் கெம்ப் ஒர்க் பண்ண மாதிரியான சூரியன் சந்திரன் கலெக்ஷன்ஸு, அப்புறம் புகடி, இந்த காதில் வந்து மேலே போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த கொப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த புகடி கலெக்ஷன், அப்புறம் நோஸ்பின் கலெக்ஷன்ஸ்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. ஹெரிட்டேஜ் கலெக்ஷன்லேயே நிறைய நியூ லான்ச்சஸும் வந்திருக்கு. நான் உங்களுக்கு அதுவும் காட்டுறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது உண்மையாக அந்த செக்மெண்ட் வந்து பார்க்குறதுக்கு. இதில் சின்ன சின்ன மல்டி கலர் குந்தன் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய பென்னண்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த பேட்டர்ன்ஸ்லாம் ஹஸ்லிக்கு டைப் நெக்லஸ்க்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். இது நான் சொன்ன மாதிரி ஜடபிள்ளையும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சிங்கிள் ஹூக்கும் கொடுத்துருப்பாங்க, கீழே வந்து ஒரு சின்ன ஓப்பனிங் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது நீங்கள் ஜடபிள்ளையை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். எப்படி வேணால் நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு மல்டி பர்பஸ் தான் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே. இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே செலிபிரிட்டி கலெக்ஷன் தாங்க. செலிபிரிட்டி கலெக்ஷன்ஸ் அப்படின்னா என்ன, நிறைய செலிபிரிட்டி கலெக்ஷன்ஸ்னு சொல்கிறோம் நம்ம. அப்படி என்னப்பா இருக்குது செலிபிரிட்டி கலெக்ஷன்ஸ்னால், ஆக்சுவலாக என்னென்னா நிறைய நியூ லான்ச்சஸ், நியூ டிசைன்ஸ்லாம் வரும்போது டெஃபினட்டாக வந்து ஒன்று செலிபிரிட்டிஸ்க்கு கொடுப்பாங்க, இல்லை செலிபிரிட்டிஸ் வந்து வாங்கிடுவாங்க. நிறைய நியூ டிசைன்ஸ்லாம் பண்ணுறாங்களே, ஜுவல்லரிஸ்லாம் வந்து புதுசாக வந்து கம்ப்ளீட் டிசைன் பண்ணுறதெல்லாம் வந்து வாங்கிடுவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட தான் ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆகும். அதை அவங்க போட்டு காமிக்கும் போது இன்னும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஓகே மார்க்கெட்டில் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ரொம்ப கிராண்டான கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நியூ ரிலீஸில் வந்து பார்க்கலாம். அதை வந்து சில்வரில் வந்து மேக் பண்ணி இவங்க கொண்டு வந்திருக்காங்க. எல்லாமே நியூ லான்ச்சஸ் தான். இதில் கண்டிப்பாக வந்து ஒரு 2-3 ஆக்ட்ரஸ் போட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இதில் ப்ளூ ஸ்டோன் இந்த கலெக்ஷன்லாம் வந்து ஆக்ட்ரஸ் ராஷ்மிகா இருக்காங்க இல்லையா, அவங்க போட்டு நான் வந்து பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஸ்டா பேஜ், மற்ற சோஷியல் பேஜஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செலிபிரிட்டி கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்துப்போம். ஸோ அந்த கலெக்ஷன் சப்போஸ் உங்களுக்கு பிடிச்சி ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிட்டு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவங்ககிட்டே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாமே இப்போ லேட்டஸ்ட் அரைவல் கலெக்ஷன். பர்டிகுலர் இந்த செட்டு வந்து உங்களுக்கு இந்த மோசனைட், குந்தன், டைமண்ட் கலெக்ஷன்ஸ்லாம் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. 18 கேரட்டில் பண்ணக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் அதெல்லாமே. அது சில்வரில் பக்காவாக அதே மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வரைக்கும் வந்து நிறைய கோல்டு ஜுவல்லரிஸ்லாம் வாங்குவோம். ஸோ பேக் செயின்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, அதில் வரக்கூடிய ஒரு அமௌண்ட்டை நம்ம சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த கலெக்ஷன் நீங்கள் பாருங்கள். இது வந்து உங்களுக்கு கோல்டு ஃபினிஷில் வரக்கூடிய சில்வர் பேக் செயின் கலெக்ஷன் 2500 ரூபாயிலேருந்து ஆரம்பிச்சு 6500 ரூபாய் வரைக்கும் இருக்குது. இப்போ வந்து ஒரு தின்னான செயின்ஸ்க்கு ஏதாவது பேக் செயின் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை ஒரு சிம்பிளான நெக்லஸ்க்கு வேணும்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இல்லை கொஞ்சம் நல்லா ஒரு பட்டை நெக்லஸ்க்கு வேணும், இல்லை ஒரு லைட் வெயிட் ஹாரம்க்கு வேணும்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேக் செயின் இருக்கிறதுனால எல்லா ப்ரைஸிங்லையுமே வச்சுருக்காங்க. இல்லை நான் டைமண்ட் செட்ஸ் வந்து வச்சுருக்கேன், அதுக்கு வந்து போடணும் 80 செட்ஸ்க்குலாம் இந்த மாதிரி பேக் செயின் சூஸ் பண்ணுவாங்க. அதுலேயே இன்னொரு மாடல் கூட இருக்குது. இதெல்லாமே மோஸ்ட்லி கொஞ்சம் டைமண்ட் செட்ஸ்க்கு வந்து போடக்கூடிய பேக் செயின். ஹெவி டைமண்ட் செட்ஸ்க்குலாம் இந்த மாதிரி பேக் செயின்ஸ் சூஸ் பண்ணுவாங்க. ஆன்டி கலெக்ஷன்ஸு, அப்புறம் உங்களோட டாலர் செயின் கலெக்ஷன்ஸ்க்கு, லாங் ஹாரம் கலெக்ஷன்ஸ்க்குன்னு சொல்லிட்டு அந்த பென்னண்ட் அந்த எல்லாமே வந்து பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேக் செயின்ஸ் போட்டுக்கிற மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இது வந்து பேக் சைடு ஹூக்கு, இந்த இடத்துல ஒரு லாப்ஸ்டர் ஹூக் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நம்ம போட்டு ஃபிட் பண்ணிக்கலாம். இது பின்னாடி எல்லாமே கூட உங்களுக்கு லாப்ஸ்டர் ஹூக் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக சொன்னால் ஃபிஷ் ஹூக்குன்னு சொல்லுவாங்க. இதில் நிறைய மாடல் இருக்குது. இது வந்து ஃபிஷ் ஹூக் மாதிரி மாடல். இது வந்து உங்களுக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ பார்க்க போகிற நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் 10,000க்குள்ளே வேணும். என்னோடய பட்ஜெட் வந்து ஒரு 10,000க்குள்ளே தான் நான் பார்க்குறேன். பட் அதே நேரத்தில் அந்த வேல்யூக்கு எனக்கு ஒரு நெக்லஸ் கலெக்ஷனோ இல்லை பென்னன் வச்சு வரக்கூடிய ஒரு ஹாரம் கலெக்ஷன் மாதிரி வேணும்னா டெஃபினட்டாக நீங்கள் இதை செக் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே உங்களுக்கு பிலோ 10,000க்குள்ளே தான் வரும். இதிலே உங்களுக்கு வந்து கண்டி டைப்பு, பெரிய பெரிய டாலர் செயின் டைப்பு, விநாயகர் பென்னன் டைப்பு, அப்புறம் ஆரஞ்சு பாலிஷில் பீட்ஸ் வச்சு வரக்கூடிய மாலை டைப்பு, அந்த மாதிரிலாம் கூட அவைலபிள் இருக்குது.
நிறைய பேர் கேட்குற வரிக்காய் மாலை கலெக்ஷன். இதுலேயுமே நீங்கள் பெண்டன்ட் போட்டுக்கலாம், சிங்கிள் ஹூக் பெண்டன்ட் போட்டுக்கலாம். நல்லா பெரிய சைஸ் பெண்டன்ட்டே போட்டால் கூட ரொம்ப கிராண்டாக வரும். சில கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பெண்டன்ட் இல்லாமல் சில கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் வாங்குறீங்கன்னா அது வே பண்ணும்போது பெண்டன்ட் இல்லாமல் ஒரு ஸ்டைல் இருக்கும். அதோட ரிமூவபிள் பெண்டன்ட் எடுத்து நீங்கள் அழகாக மாட்டிட்டிங்கன்னா கூட அதுவுமே உங்களுக்கு வந்து கிராண்டான லுக் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் எல்லாமே கூட பிலோ 10,000 கலெக்ஷன். அண்டு இதில் உங்களுக்கு க்ரீன் கலரில் பிங்க் கலர்லலாம் வந்து அந்த ஸ்டோன் ஒர்க்லாம் பண்ணி வித் ஹேங்கிங்ஸோடலாம் நல்லா வந்து கேட்சியாக பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாக கூட மோஸ்ட்லி பட்ஜெட் பார்த்திங்கன்னா 10,800 அந்த மாதிரி வரும். ஸோ இது வந்து நல்ல மூவிங். இதுவும் ஆன்டிக்கில் உங்களுக்கு அந்த ஒரு ரூபி கலரில் 2 ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து க்ரீன் கலரில் பீட்ஸ் ஹேங்கிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ பிங்க் அண்ட் அந்த க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ் தான் ஹைலைட்டு. இதில் யானை பெண்டன்ட் வச்சு வர மாதிரி ஒரு ஆன்டிக் நகாஸ் நெக்லஸ் டைப். இது ஃபுல்லாக க்ரீன் கலரில் வந்து கெம்ப் ஒர்க்கு. இது பார்த்திங்கன்னா க்ரீன் அண்ட் பிங்க் ஸ்டோன் கலந்த மாதிரி ஒரு பெண்டன்ட் செயின் கலெக்ஷன். சீரியஸாக இந்த வீடியோ எடுக்கும்போது செம்ம ஃபன்னாக இருந்தது. ஏன்னா அவ்வளோ சிரிப்பு வந்தது. அங்கே இருக்கிறவங்களும் சரி, எனக்கும் பயங்கரமாக சிரிப்பு வந்துச்சு. இப்போ நோஸ் பின் இருக்கு இல்லையா, நோஸ் பின் வந்து நான் மூக்கே குத்திக்கல, நோஸ் பியர்ஸ் பண்ணல. ஏன்னா எனக்கு நோஸ் பின் போடணுன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, ரொம்ப நல்லா இருந்தது. அதில் இன்னும் குட்டி குட்டியான வெரைட்டிஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. மெயினாக ஒரு சாரீக்கு இப்போ வரமகாலட்சுமி நோம்புலாம் போச்சு இல்லையா, ஃபெஸ்டிவல் டைம்லலாம் வந்து நல்ல ஒரு சூப்பராக சாரீ கட்டுறீங்க, பட்டு சாரீன்னா இப்போ வந்து எனக்கு நோஸ் பின் போடணும்னு ஆசை இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அதில் அழகாக அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கக்கூடிய கலெக்ஷன் 400 ருபீஸ்லேருந்து அவைலபிள் இருக்குது. இந்த மாதிரி வந்து நோஸ் பின் கலெக்ஷன்ஸும் ரொம்ப சூப்பராக இருந்தது. இது பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணணும்னு தோணுச்சு. அதுலேயும் நிறைய கலர்ஸ் வச்சுருக்காங்க. ஒயிட் ஸ்டோன், பிங்க் ஸ்டோன், அப்புறம் வந்து ஒயிட் பிங்க் அண்ட் க்ரீன் கலந்த மாதிரி இந்த மாதிரி சூப்பராக இது பாருங்கள். அப்படி இந்த ரூபி ரியல் ரூபி கலெக்ஷன்ஸ் இருக்கும் கோல்டில் வாங்கினா அதை மாதிரி தான் இருந்தது லுக்கு. அதில் கீழே பீட்ஸ் ஹேங்கிங் வரதும் இருக்குது, அட்டாச்சாக வரக்கூடிய பீட்ஸ் கலெக்ஷன்ஸுமே கூட இருக்குது. நான் அதில் ஒன்று ட்ரை பண்ணி காட்டுறேன். ஸ்டார்டிங் உங்களுக்கு வந்து இந்த பெரிய பெரிய நோஸ் பின்ஸ் எல்லாம் வந்து 1000 to 2000 ருபீஸ் வரைக்கும் இருக்குது. சின்ன சின்ன நோஸ் பின் கலெக்ஷன்ஸ்லாம் 900 ருபீஸ், 750 ருபீஸ், 400 ருபீஸ்லேருந்து இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு ரெண்டுமே போட்டு காமிச்சிருக்கேன். ஒன்று குட்டி கிளிப் டைப் மாதிரி வரும், இன்னொன்று வந்து ஸ்க்ரூவும் இருக்குது. இப்போ ஸ்க்ரூ இருந்தால் நீங்கள் நோஸ் பின் வந்து நோஸ் பியர்ஸ் பண்ணால் தான் போடணும்னு இல்லை. இன்ஃபேக்ட் நான் வந்து எந்த இடத்துலையுமே மூக்கு குத்திக்கவே இல்லை. ஸோ இருந்தாலும் அதை என்னால் போட முடிஞ்சது. ஏன்னா நீங்கள் அந்த ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணிங்கனால அழகாக மூக்கில் நிற்கும். புகடி கலெக்ஷன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. கொப்பு கலெக்ஷன் இது வந்து ரொம்ப ட்ரெண்டுங்க. இப்போது ட்ரெடிஷ்னல் நம்ம பாட்டி காலத்தில் தான் கொப்பு இயரிங்ஸ்லாம் வந்து நல்ல ஃபேமஸாக இருந்தது. ஏன்னா அப்போ வந்து அந்த கலெக்ஷன் நிறைய பாட்டிங்க போட்டு பார்த்துருக்கோம். இப்போ அது ரொம்ப ட்ரெண்ட் ஆகிடுச்சு. நிறைய பேர் அதுக்காகவே காதெல்லாம் குத்தி கொப்புலாம் வந்து போடுவாங்க. இல்லை எனக்கு இது காது குத்துற ரிஸ்க்கெல்லாம் வேண்டாம் அப்படின்னா இந்த மாதிரி கிளிப் மாதிரி ஒரு அழகாக ஒரு பென் கொடுத்துருக்காங்க. அதில் நிறைய குந்தன் கலெக்ஷன்ஸ் இருக்குது. அழகாக நீங்கள் வந்து வேர் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கலெக்ஷன் பார்க்குறதுக்கு. ஓகே நம்மளுக்கு சூட் ஆகுமான்னு யோசித்தேன். பட் நீங்கள் வந்து அதை கொஞ்சம் நான் இன்னும் கொஞ்சம் தள்ளி போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நல்லா மேலே வந்து அழகாக போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு ஜிமிக்கியோடலாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் 2 சைடில் 2 விதமான கொப்பு போட்டிருக்கேன். ஒன்று வந்து நிறைய ஹேங்கிங்ஸ் இருக்கிற மாதிரி, இன்னொன்று வந்து மாங்காய் ஷேப்பில் வரக்கூடிய கொப்பு கலெக்ஷன். இப்போ நவராத்திரி சீசனுக்கெலாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான வைப் தான். ஒரு சேஞ்சுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா கூட வாங்கி பார்க்கலாம். எனக்கு சில்வரில் இருக்கிறனால அழகாக நீங்கள் யூஸ் பண்ணி திருப்பி காட்டன் கிளாத் வச்சு வைப் பண்ணி திருப்பி நீங்கள் வந்து அழகாக ஒரு ஜிப்லாக் பவுச் வச்சு போட்டு வச்சுருங்க. நம்ம எத்தனை இயர்ஸ் இருந்தாலும் அப்படியே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கலெக்ஷன்ஸ் வந்து பாரம்பரிய கலெக்ஷன் சொல்லிட்டு சூப்பராக லான்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. மெயினாக சொல்லணும்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த மாதிரி நெக் பீஸை நான் ட்ரை பண்ணதே இல்லை. அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக்கு. இது வந்து ஹஸ்லி டைப்பில் ஒரு நெக்லஸ் மாதிரி கொடுத்துட்டு அதில் டிஃப்ரெண்ட்டான பெண்டன்ட்லாம் வந்து வச்சு பண்ணியிருந்தாங்க. இது வந்து நான் ஆல்ரெடி செயின் போட்டிருக்கிறதுனால அதோட இண்டிவிஜுவல் லுக்கை என்னால் கொண்டு வர முடியல. பட் டெஃபினட்டாக நீங்கள் வந்து இந்த ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மேட்சப் பண்ணி அழகாக வந்து பண்ணுறீங்கன்னா அந்த நெக்லஸோடைய அழகான கான்செப்டை பிளெயின் சில்க் சாரீஸோட அந்த ப்ளவுஸ் ஒர்க்லாம் பண்ணுவாங்க டிஃப்ரெண்ட்டாக அந்த நெக்லஸை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு சூப்பரான ஒரு நியூ கலெக்ஷன், வெரி யூனிக். நேரில் ரொம்ப பார்த்தோன்னே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். அதுலேயும் இந்த பெண்டன்ட்லாம் வந்து சான்ஸில் அவ்வளோ அழகாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ஷாப்புக்கு போனீங்கன்னா உங்களுக்கு பொறுமையாக எல்லா கலெக்ஷன்ஸும் எடுத்து காட்டுவாங்க. டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணேன். டேக் கேர், பை.